தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5ROI அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து புதுசாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஏர்ட்ராப்பை நம்ம எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்லையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ சிக்னல்ஸு அதே மாதிரி கிரிப்டோ பற்றின அப்டேட்டு அப்படிங்கிற எதை நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸோ மஸ்ட் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் எப்படி ஷோ ஆகும்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சைனப்புங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அகைன் நீங்கள் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் கோடு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் சைனப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சைனப் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சைனப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இவங்களோட ஓன் டோக்கன் வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஐஎன் டோக்கன் வந்து நம்ம கிளைம் பண்ணியிருப்போம். அதாவது காயின்ஸ் பிட் டோக்கன் வந்து கிளைம் பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணோடனே நமக்கு வந்து காயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து காயின்ஸ் பிட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வஜிராக்ஸில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் காயின்ஸ் பிட்டில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5ROI இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதோட ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள் ஆப் டவுன்லோடு அப்படின்ட்டு கீழே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். இதில் வந்துட்டு கூகுள்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் பேவை நான் ஆல்ரெடி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து ஓப்பன் கேட்குது. நான் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஹோம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே மீங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மீ அப்படிங்கிறதுக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆத்தென்டிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு லெவல் 1 பேசிக் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து இப்போ இந்தியான்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் நேம் வந்து கேட்குது. அதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்குங்க. லாஸ்ட் நேம் உங்களோட ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் உங்களோட நேம் வந்து கொடுத்துக்குங்க. ஐடி டைப் என்ன ஐடி நீங்கள் வந்து இதில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஐடி கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய ஆதார் கார்டு ஐடி வந்து நான் நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஐடி கார்டு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி பாஸ்போர்ட் என்ட்ரு பண்ணுறனாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து ஐடி கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி என்னோடய ஆதார் ஐடியை வந்து நான் இதில் என்ட்ரு பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து கேஒய்சி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து நம்ம ப்ரொசீட் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஐடியெலாம் கொடுத்ததுக்கான எல்லாமே வந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட்டில் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வெரிஃபைட் ப்ளீஸ் பிகின் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வருது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது என்ன ஐடி வந்து நீங்கள் கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து என்னோடய ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் உங்களோட அந்த என்ன ஐடி வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த ஐடியை வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டு அந்த பேப்பரில் உங்களோட நேமு ப்ளஸ் 5ROI குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, அதுக்கப்புறம் என்ன டேட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் எழுதிட்டு, அதை நீங்கள் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுக்கணும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னோடது வந்து சப்மிட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து வெரிஃபையிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அவங்க சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெரிஃபையிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஆர் 2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் அவங்களோட காயின் வந்து நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காயின் நமக்கு எங்கே வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் வந்துக்குங்க. இங்கே வந்து மை பேலன்ஸ் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட டோக்கனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிகேஎக்ஸ். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்கனோட நேமு. நமக்கு வந்து எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5000 டிகேஎக்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30 $35 வரைக்கும் இருக்கும். ஸோ அவங்க வந்து லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மஸ்ட்டு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த காயின் வந்து ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.